வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னோடய மாடியில் சாயங்காலம் என்ன பண்ண போகிறேன்னா, அதுவும் இந்த ரோசஸ்லாம் ரீபாட் பண்ணலான்னு இருக்கேன். இவங்கெல்லாம் புது வரவுகள். 2 வாரம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்த பிறகே துளிர் விட்டுருக்கு. இது கொஞ்சம் மண்ணை மட்டும் கிளறி வெறும் செம்மண்ணாக இருக்குது, அது மாற்றணும். இது கொஞ்சம் நாள் ஆச்சு. அதே பாட்டில் வச்சு 3 monthsக்கு மேலே சரியான க்ரோத் இல்லை. ஸோ இது ரீபாட் பண்ணலாம். இந்த இடத்துல மண் எடுத்துகிட்டு மாற்றணும்னு பார்க்குறேன். இதுவும் அதே தான். இது உயிரே இல்லாமல் நிற்குது. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லை 2-3 monthsஸாக கன்ஸ்ட்ரக்ஷனால். அப்புறம் இது ஒரு புது வரவு, இதை ரீபாட் பண்ணணும். அப்புறம் இந்த ரோஸ் ரீபாட் பண்ணணும். இது புதுசாக வந்தது. இதை பார்த்தா ஃபால் ஷூட் மாதிரி இருக்குது. பார்த்தாலும் தெரியல எனக்கு. அஞ்சலையும் இருக்குது, எழுதியும் இருக்குது. பார்க்கலாம். இது ரீபாட் பண்ணோம். இதுவும் உயிர் இல்லாமல் இருக்குது. இது ரீபாட்டிங் பண்ணி மண்கலவை மாற்றணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இதுதான் என்னுடைய டாஸ்க். பண்ணலான்னு வச்சுருக்கேன். இதெல்லாம் பழைய மண் பாருங்கள். இதெல்லாம் நான் கலந்த புது மண். போன ஸ்பேன் எவ்வளோ நல்லா பொல்லான்னு இருக்கும். இதெல்லாம் மண் கலவை கலக்க தெரியாமல் ஒரு காலம் பண்ணது. எவ்வளோ ஹார்டாக இருக்கு பாருங்கள். இதில் வெறும் செம்மண் தான் இருக்கும். உள்ளே தெரியாது. முன்னே ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணவும் தெரியாமல் வெறும் செம்மண். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருக்கும். உள்ளே போகலை, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது. அப்போ மண்கலவை பண்ண தெரியல. தெரிஞ்சதுலாம் செம்மண் கொஞ்சோண்டு மாட்டு சாணம் மேலே போட்டு விடும், அவ்வளோதான். அது பாருங்கள். எல்லாம் மாதங்கள் கணக்காக வருஷக்கணக்காக ஒரு ஓரமாக கடந்த தொட்டி உள்ளே கூட போகலை பாருங்கள். வெறும் செம்மண் தான். ஸோ என்ன பண்ண போகிறேன், இந்த மண்ணெல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ண போகிறேன். இந்த செம்மண். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மண்ணை எடுத்து கொட்டிட்டேன். நல்லா இருக்குது. இந்த மண் நல்லா இருக்குது. அப்புறம் இது எடுத்து பாருங்கள். எவ்வளோ கொழுப்பெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுவே போதுமானது போல். இதில் வெறும் தொழு உரம் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மண். பட் எனக்கு அந்த பழைய மண்ணை நான் ரீயூஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை நான் திரும்ப இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா இது யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், எவ்வளோ ஹார்டாக இருக்குது. பயங்கர ஹார்டாக இருக்குது. இது நான் உங்களுக்கு கொட்டிட்டு காட்டுறேன். இப்போ எவ்வளோ ஹார்டாக இருக்கு. வரவே மாட்டேங்குது. சண்டை பிடிக்கிறாங்க. லுக், வெறும் செம்மண். இது எங்களுக்கு மண்கலவு பண்ண தெரியாத காலத்தில் என்னமோன்னு நல்லா வளரும் செம்மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்மண்ணை மட்டுமே போட்டது. இது ஐ டோன்ட் நோ. இது எடுக்க முடியல. பயங்கர ஹார்டாக இருக்குது. இவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்த சாயிலு ரூட் ஸ்ப்ரெட் ஆகி வளராது. அந்த சளி வேறுன்னு சொல்லுவாங்களா, ஒயிட்டாக இருக்குது. வேறு அதுக்கு உள்ள ஹாப்பியாக அது ரூட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அதால் வளர முடியாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி ராங் ஆப்ஷன். அதனால தான் இப்போ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் அந்த நல்லா இருக்க மண்கலவை தான் அதோட இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பண்ணி ஐ திங்க் இதோட போராடணும். வரேன். ஓகே, இதெல்லாம் கொட்டியாச்சு. இந்த மண்பானை இப்போ ஐ ஹேவ் 2 children. இந்த மண்பானை நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. நானே எங்கள் அக்காலாம் போயிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாடி வச்சுட்டு 4 தொட்டின்னு வாங்கிட்டு வருவோம். நானும் எங்கள் அக்காங்கெல்லாம். லொக்கேட்டஸ் எவ்வளோ வயசு. அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மண் தொட்டிலாம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கினது. ஓகே, இப்போ இதெல்லாம் கொட்டியாச்சு. கொட்டிட்டு வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ். இந்த சில்லெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அடுத்து திரும்பவும் பிளான்ஸ் ரீபாட் பண்ணும்போது இப்போ எனக்கு உள்ள பேஸில் வைக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் மீ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப காலம் ஆனது. ரெயின் லிலி பல்பு உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? அடியில் இருக்குது பாருங்கள், ரெயின் லிலி பல்பு. ஓகே, சேவ் பண்ணி வச்சுக்கலாம்.
இது ரொம்ப காலம் ஆனதா, ஸோ பூரா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் காஷியஸாக நிற்கணும். நான் பூரா நான் பார்த்து கற்றுனேன்னா ஊருக்கே கேட்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் மிக்சிங். பாசிபிளி எங்கேயாவது ரெயின் லில்லி பல்ப்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நடுவில். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து சொன்னேன் இல்லையா ஆட்டு உரம். ஸோ கொஞ்சம் தான் சேர்க்க சொல்கிறாங்க, அதனால் இவ்வளோக்குமே சேர்த்து இந்த சின்ன பக்கெட்டில் ஹாஃப் பக்கெட் தான் போட்டிருக்கேன். அப்புறம் போன் மீல், இதெல்லாம் போன் மீல் போட்டுட்டேன். போன் மீலுக்கு அப்புறம் இப்போது இந்த தொழு உரம் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக 1:1 போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. 1:1 போடலை, இதில் பாதி மூட்டை தான் இருந்தது, போடுறேன். இது மக்கில் மாட்டு சாணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா நர்சரியில் வாங்கினது தான். இதில் மாட்டு சாணம் தானா இல்லை மண்ணான்னு தெரியல. ஓகே, மாட்டு சாணம்னு பிலீவ் பண்ணி போடுறேன், பார்ப்போம். மாட்டு தொழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, ஓகே வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சாம்பல். இதெல்லாம் என்னுடைய டெரஸோட ட்ரெஷர்ஸ். இலை எதையும் விட்டு வைக்கிறதில்ல. அதெல்லாம் பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன் எரிச்சு சாம்பல் ஆக்கிறதுக்கு. அது பண்ணது தான் இதெல்லாம். இது இந்த கறிக்கட்டை இதெல்லாம் அந்த கட்டையெல்லாம் எரிச்சு தான் வச்சுருக்கேன். தீஸ் ஆர் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் டெரஸ். எல்லாருக்கும் குப்பை, டெரஸ் கார்டனர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இந்த குப்பையில் எவ்வளோ கோமேதகம் இருக்குது சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் சாம்பல் போட்டுக்கிட்டேன். ஐ திங்க் தட் ஷுட் பி இனஃப். போதும் தான் நினைக்கிறேன். புண்ணாக்கெல்லாம் இருக்குது, ஆனால் புண்ணாக்கு இப்போ போட்டால் எறும்பு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு இது வளர்ந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுப்பேன். ஓகே, இதை கலக்க ஆரம்பிச்சிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மண் கலவை அன்னைக்கு பண்ணது என்னால் அடுத்த நாளே பண்ண முடியல. அப்ராக்சிமேட்லி 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். இன்றைக்கி ரீபாட் பண்ண ஆரம்பிக்கலாம், டைம் வரல. ஸோ இப்படி மூடி வச்சுருந்தேன். எதுக்குன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கட்டுமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை எடுத்து நல்லா கிளறிட்டு திரும்பவும் இப்போ இந்த பாட்ஸில் எல்லாம் வைக்கலாம். இந்த பாட்டில் வைக்கும்போது கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கலாம். இந்த கறி இப்போ சேர்க்க முடியாது, பிகாஸ் இப்போது லாஸ்ட் வீக் தான் எரிச்சேன். 2 months ரெஸ்ட் பீரியட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பயோசார் ரெடி பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ இப்போது வந்து கறிக்கட்டை போட முடியாது. அன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி காட்டின அந்த வீடியோவில் இருந்த அதே மண்கலவை இப்போ இந்த பாட்ஸ்லலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஷோயும். அண்ட் இது ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து கத்தாழை, மஞ்சள், சின்னமன், இது 3த்தையும் இப்போ தான் அரைச்சி மேலே எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்குன்னா பாட் பண்ணி முடிச்சதும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அலோவேரா வந்து ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன் ஹார்மோன், அதில் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளஸ் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. அது மாதிரி மஞ்சளுக்கும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. சின்னமனுக்கும் நல்ல ரூட்டிங் ஏஜென்ட் ப்ளஸ் ஆன்டிஃபங்கல். ஸோ இது 3த்தையும் சூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முடிக்கும் பொழுது ஊற்றி விடலாம். ஓகே, மண்ணெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் மணலும் கலந்தேன். இப்போ பாக்ஸில் வந்து நல்லா ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே இது தெரியுதா ட்ரெயின் ஹோல்ஸ், நல்லா ட்ரெயின் ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிருக்கணும். அந்த நல்ல ட்ரெயின் ஹோல்ஸ் எல்லாம் இப்போ நான் வந்து
ஏதாவது கல் வச்சுக்கலாம், உடஞ்ச மண் சட்டி இருந்ததுன்னா அதோடது வச்சுக்கலாம். அப்புறம் இது ஆஸ்பெஸ்டஸோடது அந்த மாதிரி வச்சுட்டு ஹோல்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணலாம். இதெல்லாம் உடஞ்ச மண் தட்டி விடுது. அப்படி இல்லைன்னா சிரட்டை இருக்குல்ல, கொட்டாங்குச்சி சிரட்டை வச்சுக்கலாம். பேசுங்க. ஓகே, இப்போ இது ஒரு பாட்டில் இந்த பழைய மண்ணை இந்த கவர்லேருந்து எடுத்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஐயோப்பா. ஓகே, ரோசஸ் எல்லாம் ரீபோர்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இருந்த மண் தொட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாட்ஸு இன்னும் கொஞ்சம் நட வேண்டியிருக்கு. இந்த பின்னாடி மண் இன்னும் மிச்சம் நிறையா இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது ரீபாட் பண்ணணும். சாமந்திலாம் வைக்கணும். அப்புறம் இந்த குட்டி பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஷெட்யூல் அவ்வளோதான், இருட்டிடுச்சு. ரோசஸ் முடிச்சாச்சு. பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழித்து பத்திரமா மல்ச்சிங்லாம் பண்ணணும். இன்னும் டாப் லேயர் மல்ச்சிங் பண்ணிவிட்டு பத்திரமா வைக்கணும். புதுசாக ரீபாட் பண்ணியிருக்கு இல்லையா ரோசஸ், அதனால் டைரக்ட் வெயில் எக்ஸ்போஸ் பண்ணால் மேபி அது கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஸோ மல்ச்சிங் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 weeks கழித்து பார்க்கலாம் எப்படி ரோஸ் பிளான்ட்டெல்லாம் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரே இல்லாமல் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம், ரீபாட் பண்ணியிருக்கு. இதுவும் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. ஸோ எடுத்துகிட்டு ரூட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபங்கிசைட் கொடுத்துட்டு வச்சுருக்கேன். இதையும் ப்ரூனிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டை ஒரு இலை கூட இல்லை, இதில் எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணிவிட்டேன். பார்க்கலாம், மேபி ஆஃப்டர் 2 weeks என்ன எப்படி ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.